பஞ்சங்களும் கலங்கங்களும் உண்டாகும். இந்த மோசடியெல்லாம் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம்னு தமிழில் வந்துருச்சு. அது அவ்வளோ நல்லா மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆங்கிலம் ஒரிஜினல் கிரேக்க மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, பிரசவ வேதனைக்கு ஆரம்பம். அந்த வார்த்தை அப்படி தான். பிரசவ வேதனை, ஒரு பெண்ணுடைய பிரசவ வேதனை எப்படி தொடங்குது, ஆனால் தொடங்குறப்போ ஒரு லெவலில் இருக்குது, ஆனால் பயங்கரமாக அதுக்கப்புறம் டெவலப் ஆகுதோ. இயேசு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கேள்விப்படுறப்போ இதுதான் முடிவு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் முடிவினுடைய ஆரம்பம். பிரசவ வேதனுடைய ஆரம்பம் மாதிரி இன்னும் மோசமாக போக போகுதுன்னு கூலாக சொல்கிறாரு. கலங்காதே. இந்த சீனை கொஞ்சம் ஜஸ்ட் யோசித்து பாருங்க. அப்படியே ஆயா உட்காந்துட்டு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் இதெல்லாம் நடக்க போகுது, யுத்தம்லாம் நடக்க போகுது, இந்த ஆலயம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், பூமி அதிர்ச்சியெல்லாம் வரும், அங்கங்கே யுத்தம் நடக்கும், பஞ்சமும் வரும், இதெல்லாம் உண்டாகும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீ கலங்காதேன்னு கூலாக சொல்கிறாருன்னா இவர் யாராக இருக்கணுங்க? இவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்க போது நான் இப்போவே சொல்லிடுறேன், இதெல்லாம் கண்டு ஆச்சரியப்படாது. உலகத்தான் மாதிரி ஐயோ இந்த நியூஸு அந்த நியூஸுன்னு பயந்து போய் கலக்கம் அடைஞ்சு நீ போகாத. இதெல்லாம் நடக்க போகுது, நீ கலங்காத. ஏன்னா நீ ஏன் ஆளு தானே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் போன்றேன். இதெல்லாம் நடக்க போது, நீ பயப்படாத கலங்காதன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் என்ன மாதிரி ஆளாக இருக்கணும்னு யோசித்து பாருங்கள். இந்த யுத்தத்தை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கணும். இந்த பூமியின் ராஜ்யங்களை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கணும். இந்த பூமி அதிர்ச்சிகள்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவராக இருக்கணும். அதெல்லாம் ஆளக்கூடியவராக இருக்கணும். பஞ்சங்கள்லாம் ஆளக்கூடியவராக இருக்கணும். என்ன நடந்தாலும் அதெல்லாம் ஆளக்கூடியவர் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு கூலாக இதெல்லாம் நடக்கும், ஆனால் நீ பயப்படாதேன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்லவே முடியாது. இயேசுனுடைய மகிமை இங்கேயும் தெரியுது எனக்கு. என்ன மாதிரி போதிக்கிறார் கடைசி காலத்தை குறித்து, என்ன மாதிரி போதகர், என்ன ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறாரு. அடுத்த அதிகாரம் சிலுவை பற்றி 14ஆம் அதிகாரம். ஆனால் இதுதான் இயேசுனுடைய அந்த மேன்மையினுடைய உச்சக்கட்டம் மாதிரி தெரியுது. எல்லாம் பயங்கர மோசமாக போது இவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நம்பு. சும்மா இந்த நியூஸை பார்த்து பயந்துக்கிட்டு போய் அப்படி போகாத. நீ ஏன் ஆள், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் காட்டிலும் பெரியவர். தானங்க அர்த்தம். அதனால தான் போன வாரம் நான் சொன்னேன் அந்த 2வது பாயிண்டில், கர்த்தர் சகலத்தையும் ஆளுகிறார், எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, இறுதியில் அவருடைய தீர்மானத்தின்படி தான் உலகம் முடியும், அவருடைய நோக்கம்தான் நிறைவேறும். நாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே